தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும். தமிழ் கொண்டு வாழ்கின்ற கயமை வேண்டாம். அனைவருக்கும் அன்பு நிறை நல்வணக்கம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று மருவி வழங்கப்படும் பழமொழியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். பலரும் பல நேரங்களில் இப்பழமொழியை சுட்டி காட்டுவதை கேட்டிருப்போம். ஏன் நம்மில் கூட பலரும் இப்பழமொழியை சுட்டி காட்டியிருப்போம். நல்ல மாட்டுக்கு ஏன் சூடு வைக்க வேண்டும் என்றாவது நாம் திருப்பி கேட்டிருக்கிறோமா? சங்க காலத்தில் பொன்னை விட, முத்தை விட, மாணிக்க மணிக்கற்களை விட மாடுகளே செல்வமாக மதிக்கப்பட்டன. எனவேதான் திருக்குறளில் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குறட்பாவில் செல்வம் என்னும் சொல்லை பயன்படுத்தாமல் மாடு என்னும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார் நம் முப்பாட்டன் வள்ளுவர். சங்க காலத்தில் ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் என்று போருக்கான முன்னெடுப்புகள் மாடுகளை கவர்ந்து செல்வதிலும் அதை மீட்டு வருவதிலும் தான் தொடங்கின. மாடுகளை அடக்குவதை ஏறு தழுவுதல் என்று பெயர் சூட்டிய மாண்பு நம் தமிழினத்திற்குரிய தனிச்சிறப்பாகும். அப்படி இருக்கையில் ரேக்லா ரேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி சங்ககால குறிப்புகளில் குறிப்பிடவே இல்லை. இது இடையில் புகுந்த புதிய பழக்கம். மாட்டை வண்டியில் பூட்டி அடித்து சித்திரவதைப்படுத்தி தார்குச்சியால் குத்தி சவுக்கையால் உடல் இழுத்து நுரை தள்ள தள்ள கூறுதி சொட்ட சொட்ட மாடுகளை கொடுமைப்படுத்தும் கொடுமையை நம் மானத்தமிழன் ஒருபோதும் செய்திருப்பானா? அதை கை கட்டியோ கை தட்டியோ வேடிக்கையும் பார்த்திருப்பானா? சங்ககால எச்சங்களில் மாட்டு வண்டி பந்தயம் பற்றி குறிப்பிடவே இல்லை. ஆனால் ஏறுதழுவுதலை பற்றி கலித்தொகை, முல்லைப்பாட்டு, பட்டினைப்பாலை, சிலப்பதிகார காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன. மாட்டுப்பொங்கல் கொண்டாடி மாடுகளை தன் உறவாய் உணர்வாய் கொண்டாடி மகிழ்ந்த நம் மானத்தமிழன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்ற பழமொழியை வழங்கியிருக்கவே முடியாது. அதற்கு ஒரு துளியும் வாய்ப்பில்லை. அப்படி என்றால் உண்மை என்ன? மாடு தன் கால் குழம்பு பதித்து சென்ற சுவட்டினை பார்த்தாலே தெரியும் மாட்டின் தரம் என்ன. இந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று பயன்படுத்தியிருக்க வேண்டும். காலப்போக்கில் சுவடு தேய்ந்து சூடாக மாற அதை நாமும் சொல்லையும் பொருளையும் மாற்றி அமைத்து அப்படியே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நல்ல மாட்டுக்கு சூடு என்பது ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் போதும் அவன் திருந்து விடுவான் என்று. இனி ஏனும் பழமொழி கூறும் நலமொழியை தமிழுக்கு வளநலம் சேர்ப்போம். தமிழங்கள் உயிர்மை. நன்றி, வணக்கம்.